Good morning students. In today's class we are going to say about the atmospheric pressure, right? That is weathers and climatic condition. In the class la idha pathi dhaan paaka povom, right? In it இன்னைக்கு இந்த கிளாஸ்ல மூணு சப்டிவிஷன் பார்ப்போம், right? Difference between weather and climate and air pressure வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கு வேரி ஆகிட்டே இருக்கும். Next, what do you mean by atmospheric pressure, right? Before going to the first thing, that is weather and climate. இப்போ say for example உங்கள் ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கண்டிப்பாக அதாவது லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ஸ்க்ரீன் இருக்கும், partly cloudy அப்புறம் சொல்லிட்டு some of the icons will be there like thunderstorm போடுற மாதிரி, அதே மாதிரி சன்னி partly cloudy, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ் இருக்குது, ரைட்? அப்போது உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கும் பார்த்தீங்களா, partly cloudy, partly ரெய்னி அப்படின்னு போட்டு சம்திங் அப்படியே லெஃப்ட் கார்னரில் இருக்கும், ரைட்? ஸோ வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்டேபிள். இது என்ன கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன், ரைட்? கண்டிஷன் வந்து வெதரை பொறுத்த மட்டுக்கும் ஷார்ட்டாக இருக்கும், கிளைமேட்டை மட்டுக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா வெதர்னா இட் இஸ் ஃபார் டெய்லியும் இப்படி தான் இருக்கும், ஷார்ட்டாக இதாக இருக்கும் வெதரை பொறுத்த மட்டுக்கும். கிளைமேட்டை பொறுத்துக்கும் ஸ்டேபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன். இப்போது சன்னியாக இருந்தால் ஃபுல்லாக ஸ்டேபிளாக இருக்கும், இப்போது ரெயினாக இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், there will be no changes happening, right? வெதரை பொறுத்த மட்டுக்கும் இப்போ வந்து இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குதா கேட்பாங்க. டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம டெய்லி பார்க்குறோம் வெதரை. இப்போது டெய்லி இப்போ நம்ம வெதர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ரெய்னி, பார்ட்லி க்ளவுடியாக இருக்குது, ரைட்? ஆனால் கிளைமேட் அப்படி இல்லை, விச் வி கேனாட் ப்ரிடிக்ட், ரைட்? இப்போ தான் மழை வரும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து லாங் பீரியடில் டேக் பிளேஸ் ஆகும். நம்ம டெய்லி பார்க்குறதுனால வெதர் வந்து இப்படி இருக்கும். The person one who studies about the weather is known as meteorology. Say meteorology. ஒரு பர்சன் வந்து இப்போது வெதரை பற்றி படிக்கிற ஆள் பேர் என்னன்னு பார்த்தா மெட்ரோலஜி, whereas ஃபார் climate என்னன்னு பார்த்துட்டா climatology. The person who studies about climate is known as climatology, right? இது வந்து வெதரை பொறுத்த மட்டுக்கும் ஒன் கண்டிஷன். It is fully based upon what? Environment, right? ஆனால் கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்த மட்டுக்கும் அது வந்து நிறையா கண்டிஷன் இருக்குது, such as like say for air pressures, humidity, அது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ these are some of the difference between the weather and climate. Can we have a recap? வெதர்னா என்னன்னு பார்த்தோம், இது வந்து ஒன் ஃபேக்டர், ஒன் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அது வந்து டெய்லி பேசிஸாக இருக்கும். ஆனால் கிளைமேட்டிக் கண்டிஷன்னா இட் இஸ் ஃபார் வாட்? லாங் பீரியட் வித்தவுட் எனி ப்ரிடிக்ஷன் which has been taken place. And then the person one who studies about the weather is known as that is meteorology, and for climate is known as for climatology, right? And then the last one is about, it is for one condition, it is fully based upon the environmental factors coming to weather, and coming to climate is fully based upon many factors like humidity and many like air pressures, etc., right? Next we will see about what air pressures varies, right? In coming to air pressure varies, of course இப்போ எப்படி ஒவ்வொரு பிளேஸ் டு பிளேஸ் வந்து காற்று வந்து வேரி ஆகுதுன்னு எப்படின்னு பார்த்துட்டா, இதான் எர்த்துன்னு வச்சுட்டா இது சன்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ இதான் ஏ, ரைட்? பி. So it is equator, the earth, right?
இப்போது ஒன்லி அது என்னென்னு சொல்லணும்னா பேஸ்ட் ஆன் த லாங்கிடியூட், அதாவது சன்னோட ரேஸும் எர்த்தோட ரேஸும் டிஸ்டன்ஸ் பொறுத்து தான். பிகாஸ் இப்போ ஏ வந்து எர்த்தோட கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபேஸ் வாட் சில் கிளைமேட், ரைட். ஆனால் அதே கேஸ் வந்து பியில் இருக்காது. பிகாஸ் எர்த்து ஈக்குவேட்டர் பக்கத்தில் வந்து சன்ரைஸ் வந்து பட்டுட்ருக்கு. ஸோ பியில் இது ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்து இட் வில் பி ஹாட், ரைட். ஸோ பேஸ்ட் ஆன் த ஏர் கண்டிஷன் only it will happen. So upon the longitude which has been done on the equator race, right. Next this is upon the air pressure will vary from one place to another place. In next we will go and see about the atmospheric pressure. Coming to atmospheric pressure, we will see first what do you mean by air pressure. இப்போ ஏர் ப்ரெஷர்னா என்னன்னு பார்ப்போம். What do you mean by air pressure? The term air pressure which means, அதாவது எர்த்துக்கும் எர்த் கிராவிட்டிக்கும் ஏர்க்குள்ள ஏரியாவோட மெஷர் பண்ணுறது, ரைட். ப்ரெஷர் அது மெஷர் பண்ண வந்து ஏர் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. which means air pressure which means the force which has been extended by the weight of air per unit area on the Earth's surface. Right. இப்போது ஏர் ப்ரெஷர்னா என்னென்னு பார்ப்போம். ஏர் ப்ரெஷர் which is nothing but the force which has been exerted by the weight of the air per unit on the earth is known as, that is earth surface is known as air pressure, right. இது ஏர் ப்ரெஷர் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகும். இப்போது என்னென்னா மவுண்டனில் ஏர் வந்து கம்மியாக இருக்கும் when compared to sea level, right. Because ஹைட்டு இப்போது சீயோட கம்பேர் பண்ணால் மவுண்டனில் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் ஏரை சீயை பொறுத்த மட்டுக்கும் it will not be calm-ஆ இருக்காது. the waves இருக்கு பார்த்தியா, waves வந்து ups and downs-ஆக இருக்கும். ஸோ பிகாஸ் ஏர் வந்து கம்மியாகி லோ ஆகி ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி there will be transmission, right. So there will be, compared to sea, the in mountain the air pressure will be higher, sorry lower, right. Sea-ல தான் highest-ஆக இருக்கும். as well as ஏர் ப்ரெஷர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க. அதோட பேர் என்னென்னா பேரோமீட்டர். சே பேரோமீட்டர், BAROMETER, பேரோமீட்டர்.
ரைட். ஏர் ப்ரெஷர் வந்து எது மூலமாக இது பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் வாட், பேரோமீட்டர். ஸ்பெல் த வேர்ட் பேரோமீட்டர், BAROMETER, barometer. With the help of barometer, the air pressure has been measured and it has been indicated by what, millibars in units, right? Millibars. For example, 100 MB. The air pressure is 100 MB. Right? Can we have a recap, students? Right. Air pressure na the force which has been exerted by the weight of the air per unit on the earth's surface is known as what? Air pressures. அதே மாதிரி மவுண்டனுக்கும் சி லெவலும் பார்த்துட்டா மவுண்டனில் தான் என்ன ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் தென் சி லெவலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஏர் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக பிகாஸ் த வேவ்ஸ் ஹஸ் பீன் தேர். ரைட். அதே மாதிரி ஏர் ப்ரெஷர் வந்து இட் ஹாஸ் பீன் மெஷர்ட் பை வாட், barometer in the by millibars, right? That's all for today's class. If any doubts arises, ask to me. Thank you.